அன்பார்ந்த மக்களே, நான் உங்கள் வெற்றி ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறேன். நடிகை சவுகார் ஜானகி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்ப்போம். நடிகை சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் 12/12/1931 ராஜமந்திர் என்ற ஊரில் பிறந்திருக்காங்க. அவங்க கும்ப லக்கணத்திலும் மகர ராசியிலும் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது சூரிய திசை 3 வருஷம் 2 மாதம் 15 நாள் இருப்பு இருந்திருக்கு. சூரியன் முடிந்து சந்திரன் முடிந்து அடுத்து செவ்வாய் திசை வந்தது. அப்போ 1949 முதல் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 385 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. பல விருதுகளையும் வாங்கி சிறந்த பெண்மணியாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ இவர்களுடைய ஜாதகத்தில் நடிப்புத்துறைக்கு வந்ததுக்கு எந்தெந்த கிரகம் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சவுகார் ஜானகி அம்மாவின் ஜாதகத்தில் 1, 5, 9 கூடிய கிரகம் 3ம் தெய்வாம்சமாக இருக்கிறது. அதாவது லக்னத்துக்கு 11 சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் 1, 5, 9 கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கிரகம் ப்ளஸ் செவ்வாயும் கூட இருக்குது. அப்போ இது 3ம் லக்னத்துக்கு 11 இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதாவது 1950க்கு மேலே 18 ஆண்டுகள் ராகு திசை நடக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு நடிப்பு துறையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்காங்க. ராகு திசையில் ஏன் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். லக்கணத்துக்கு 2ல் ராகு, கும்ப லக்கணத்துக்கு 2ல் ராகு இருக்குது. அப்போ அந்த ராகு நின்ற இடத்திற்கு 10ல் லக்னாதிபதியும் உடல் ஸ்தானாதிபதினு செவ்வாயை சொல்லுவோம். செவ்வாயும் நடிப்புக்கு காரணமான கிரகம் புதனும் சுக்கிரனும் கூடி இருந்ததுனால இவருக்கு ராகு திசையில் சிறந்த பட்டம், புகழ், விருதுகள் எல்லாம் கிடைக்கப்பட்டது. மற்ற மொழியிலும் இவருடைய நடிப்பு திறமையை காட்டியிருக்காங்க. இவர் வீரமுள்ள பெண்ணாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னா செவ்வாய் அந்த செவ்வாயின் 3ஆம் இடம், செவ்வாய் நின்ற இடத்திற்கு 5 குடையவராக வருவார். அப்போ 3ஆம் இடத்திற்கு 9ல் இருக்கார், பாக்கியத்தில் இருக்கிறார். ஆனால் சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களோடும் சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் இணைந்ததுனால வெகு நாட்கள் இவர் நடிப்பு துறையில் நிலைத்து நிற்க முடியவில்லை. செவ்வாய் நின்ற இடம் நல்லதுதான், ஆனால் பகை கிரகத்தோடு சேரக்கூடாது இல்லைங்களா? அதனால் 1980க்கு மேலே நடிப்பதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக உள்ளது. இப்படி ஜானகி அம்மா செவ்வாய் திசை காலங்களில், அதாவது 16, 17 வயசு அந்த காலகட்டத்தில் வறுமையோடு தான் காணப்பட்டாலும் ராகு 2ல் நின்றதுனால அந்த குரு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ராகு திசை மிகுந்த யோகமும் செல்வ செழிப்பும் கொடுத்துருக்குது. இப்போ ஜானகி அம்மையாருக்கு கேது திசையில் குரு புத்தி நடக்குது. அப்போ கேது 8ல் அமர்ந்து திசை நடத்துது. இப்போ இந்த ஆயில பாதிச்சிருக்கு. தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞரும் பல தலைமுறைகளின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்தார். அவரது கலைப்பயணமும் அவர் விட்டு சென்ற நினைவுகளும் என்றும் நிலைத்திருக்கும். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.